நாட்டு மக்களுடைய நலன்தான் என்னுடைய நலன். நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ என்ன நிலைமை இருந்துச்சுன்னு யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. கொரோனா 2வது அலை, ஆம்புலன்ஸ் தட்டுப்பாடு, ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு தமிழ்நாடு ஒரு நெருக்கடியிலிருந்து தவிச்சிட்டு இருந்துச்சு. நான் உட்பட எல்லா அமைச்சர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக மாறிட்டோம். தடுப்பூசி பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த எல்லாரும் தடுப்பூசி போடுறத உறுதி செஞ்சோம். அதே மாதிரி இன்னைக்கு கூட இந்த நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலமா எல்லா அமைச்சர்களும் மீண்டும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக மாறி அவங்க மாவட்டத்தில் முகாமை தொடங்குறாங்க. கொரோனா காலத்தில் லாக்டவுனில் பொருளாதார ரீதியாக பாதிக்கக்கூடாதுன்னு, மக்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 தவணையா 4000 ரூபாய் கொடுத்தோம். கொரோனாவை சிறப்பாக கட்டுப்படுத்தி இதுதான் மக்களை காக்கக்கூடிய உண்மையான அரசுன்னு நிரூபித்தோம்.